வணக்கம் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஆல் பர்பஸ் தக்காளி கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த தக்காளி கறி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு கலரத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பெரிய தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 எடுத்துருக்கேங்க. வெங்காயம் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். நான் ஒரு பெருசாக இருக்க வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தனியாத்தூள் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அடுப்பில் வானொலி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2லேருந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்ட கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. அதனால் கொஞ்சம் உப்பு இப்போயே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போது இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்லேயே கொஞ்சம் மிளகாத்தூள், மசாலாலாம் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். அப்போ உப்பு கம்மியாக தான் சேர்த்திக்கிட்டோம். ஸோ இன்னி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம், நான் தனியாத்தூளில் அளவை எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் சேர்த்திக்கிறேன். இப்போது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் ஒரு 1 நிமிஷம் வதக்கினா கூட போதுமானதாக இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு மசாலாலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகலாம். அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சான்னு. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் இப்போது ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் வேகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோலேயே கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளியெலாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. புளிப்பு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கோங்க. இல்லை கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு கலராக இருந்தால் கொஞ்சம் கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டு விழுதும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். நான் இது வந்து டிஃபனுக்கு செய்கிறதுனால அந்த ஐட்டம் சேர்த்தலை. இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இது இட்லி, தோசைக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் தண்ணி போட்டுக்கிறேன். சாப்பாட்டுக்குன்னா இந்த அளவே போதும். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் ஒரு இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். நல்லா பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியது தான். இப்போ இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலா தூளும் போட்டு கலந்துக்கோங்க.
இப்போ எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கூட சப்பாத்தி கூட இது வச்சு கொடுக்கலாம். இது வந்து கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டாக வாயில் போட்டு பார்த்துட்டு இறக்கிடுங்க. தக்காளி கறி வந்து இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸில் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் டொமேட்டோ கறி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு